Hello friends, welcome to Drona Academy. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு ஓகே தமிழில் இருக்கக்கூடிய இந்த 9-7க்கு உண்டான மொழித்திறன் பயிற்சி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ லைவ் வந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள். மொத்தமாக நீங்கள் கவனிச்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயல் முதல் இயல் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ முதலில் என்ன அப்படின்னா எங்கள் தமிழ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனுடைய இது பார்க்குறோம். அவனுடைய புக் பேக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறினா வழி, அதை நெறிப்படுத்துதல் அப்படின்னா வழிப்படுத்துன்னு அர்த்தம். ஓகேங்களா? குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. குறளாகும் அப்படின்னு அடிப்படைக்கலாம் குரல் குட்டல் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. வான் குட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வான் குட்டல் ஒளினா வானொலி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா இதெல்லாம் தேவையில்லை, அதாவது மோனை சொற்கள். ஸோ அதெல்லாம் தேவையில்லை, கொடுத்தா நம்ம ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற உடுமலை நாராயணக்கு எழுதின அந்த பாடலுக்கு உண்டான புக் பேக் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்ன அப்படின்னா பரணி. நம்ம சொல்லியிருந்தோம் 1000 ஆணையை கொண்ட வீரனை பற்றி பாடுவதுதான் பரணி. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொய்யும். ஓகேனா? என்னது? என்ன கூட்டம்? மேக கூட்டம். மேகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முகில். ஓகே, மேகம் இருக்காது, ஏன்னா மேகம்னா முகில்னு அர்த்தம். அடுத்து இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இரண்டல்ல அடி பிரிக்கலாம், 2 கூட்டல் அல்ல. ஆன்சர் ஆப்ஷன் டி. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். தந்துதவுனா தந்து கூட்டல் உதவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஒப்புமை இல்லாத அப்படின்னா ஒப்புமை இல்லாத அப்படின்னா அந்த ஈயா மாறும். அப்போ ஒப்புமை இல்லாத. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சு மொழி எழுத்து மொழி உடனே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இருந்து கேட்கக்கூடிய புக் பேக் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும். பேசுதல் மற்றும் கேட்டல். முதல்நிலை பேசுறது கேட்கறது, அதான் முதல்நிலை. ஓகேவா? எழுதுறது படிக்கிறது வந்து பார்த்தோன்னா 2ஆம் நிலைன்னு பார்த்துருந்தோம். ஒளியின் வரி வடிவம் டேஷ் ஆகும். ஓகே, ஒளியுடைய வரி வடிவம் வந்து பார்த்தோன்னா பேச்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின், தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று. ஓகே, தமிழ் கிளை மொழி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பார்த்தோம். அதில் தெலுங்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பேச்சு மொழி டேஸ் வழக்கு என்று கூறுவர். பேச்சு மொழியை வந்து பார்த்தீங்கன்னா உலக வழக்கு நம்ம பார்த்துருந்தோம். எழுத்து மொழியை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. இதுவே தொல்காப்பியர் என்ன சொல்லுவார்? அதாவது செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவார். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது சொல்லப்படுகின்ற டாபிக் ரொம்ப முக்கியமானது. இதில் தான் பழமொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்டு வராங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடியதை வந்து பார்த்தோன்னா கீழ்காணும் சொற்களை குற்றியலுக வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? இதில் 6 அப்படின்ட்டு தான் நெடில் தொடர் குற்றியல் தான் வந்து 1 வந்துடும். ஓகேவா? 6 வந்து நம்ம 1 போடலாமா? 6. அடுத்தது ஆயுத தொடர். ஸோ ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்ன வரும்? ஆயுத எழுத்து வரும் எஃகு. ஓகேவா? அடுத்தது உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா உயிரெழுத்து வராமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கு? 8, 7, பந்து, காசு, விறகு. விறகு தான் வரும்.
அடுத்தது வன்தொடர் குற்றியல் வரும். ஸோ வன்தொடர் அப்படின்னா வல்லின எழுத்து வராமல் எனக்கு கசட தப்பற இந்த 8 இருக்கு பாருங்க 8. அடுத்தது மென்தொடர் குற்றியல் வரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மனா பந்து. அடுத்தது இடைத்தொடர் குற்றியல் அப்படின்னா இடைநிறுத்து எரல வழல இருக்கா பாருங்க கொய்து இருக்கு. அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் பொருந்தாமல் இருக்குது அப்படின்னா பசு விடு ஆறு இதெல்லாம் ஓகே. சுருத்து புரு இந்த ரா வராது குரு இந்த கரு வராது இது வந்து பொருந்தாது. அடுத்தது பாக்கு பஞ்சு பாட்டு பத்து ஓகே. இதில் பஞ்சு பாக்கு வரும் பாக்கு கசட தப்பறை எல்லாமே வல்லின வன்தொடர் குற்றியல் இருக்கும். இதில் பஞ்சு மட்டும் வராது ஏன்னா அது மென்தொடர். அடுத்து ஆறு மாசு பாகு அது இதில் அது வராது மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் இருக்கிறோம். அடுத்து அரசு எய்து மூழ்கு மார்பு இதில் அரசு எய்து மூழ்கு எரல வேலை வந்துச்சு அரசு மட்டும் தான் வராது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இடைத்தொடர் குற்றியல் வரும் இது மட்டும் வராது. அடுத்தது பண்பு மஞ்சு கண்டு எஃகு இதில் வந்து நல்லாவே தெரியுது எஃகு என்பது தான் வராது ஏன்னா இது ஆயத்தொடர் குற்றியல் வரும் மீதி எல்லாமே வந்து மென் தொடர் குற்றியல் விவரங்கள் ஓகேவா. ஸோ என்ன குற்றியல் விவரம் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுங்க ஓகேவா. ஓகே அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்ப்போம். அடுத்தது இது நமக்கு தெரியும் முக்கணி அப்படின்னா மாப்பலா வாழை ஓகேவா. முக்கணினா மாப்பலா வாழை முத்தம்னா இயலிசை நாடகம் நாட்டு செய்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐவகைகள் வந்துன்னா குறிஞ்சி முல்லை மருதம் இதழ் பாலை அறுவசைனா இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பு ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தொகை சொற்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரக்கூடியது மிக முக்கியமானது ஓகேங்களா. நமக்கு வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு ப்ராக்டிஸில் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரியான வினாக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அதிகமாக கேட்பாங்க ஓகேங்களா. இருபொருள் இது தேவையில்லை. அடுத்தது கலைச்சொல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஊடகம்னா மீடியா ஓகே. மீடியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்க நியூஸ் அதான் சொல்கிறாங்க. மொழிகள் அப்படின்னா லிங்குவாஸ்டிக்ஸ் அர்த்தம். ஒலியியல் அப்படின்னா போனலாஜ் ஒலினது போனலாஜ். இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். பருவ இதழ் அப்படின்னா மேகசின். பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பிட்ரி சரியா. எழுத்துலக்கம் அப்படின்னா ஆர்த்தோகிராபி எழுத்துலக்கம் அப்படின்னா உரையாடல் அப்படின்னா டயலாக் ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுங்க. இதில் எதெல்லாம் வந்து குழம்புதோ அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி படித்து வச்சுங்க அதான் முக்கியமானது. அடுத்து இயல் 2ல் பார்த்தோம் அப்படின்னா இயல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாழை கன்றை ஓகே. வாழை கன்றை என்ன பண்ணுறது வாழை கன்றை ஈன்றது வழங்கி தரது ஈன்றது தான் வரும் ஓகேவா. அடுத்தது காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும் அப்படின்னா காடு கூட்டல் எல்லாம் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படின்னா கிழங்கு எடுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா. ஸோ அடுத்து என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அதான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இது என்ன டாப்பிக்கு அப்படியே நிற்கட்டும் அந்தமர்கள் ராஜ மார்த்தாண்டம் எழுதின எந்த ஒரு பாடலுக்குரிய புக் பேக்கை பார்க்கலாம். நாவற் பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது அப்படின்னா கோலிக்குண்டு. அந்த சிறுவர்கள்லாம் வந்து நாவற் பழத்தில் நம்ம கோலிக்குண்டு அடிச்சு விளையாடுறாங்க சொல்ல பற்றி அது. சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுவது அப்படின்னா மண் ஒட்டிய பழங்கள் எதனா வந்து ஊதுவாங்க அதான். அப்புறம் பெயர் அறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுன்னா பெயர் கூட்டல் அறியா ஓகே. பெயர் கூட்டல் இரு கூட்டல் ஆ பிரிஞ்சிடும் ஓகேவா. அடுத்த மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா நேற்று இரவு ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா. அடுத்தது விலங்குகள் உலகம் இதை பார்ப்போம். இதில் கூடிய புக் பேக் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானதை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆசிய யானைகளின் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது. ஸோ எப்படி வச்சுன்னா தந்தத்தை வச்சு தான் வேறுபடுத்துகிறாங்க ஓகேங்களா. அடுத்து தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் ஓகே முண்டந்துறை ஓகேவா. அடுத்து காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டலாறு காட்டு கூட்டலாறு அது காடு கூட்டலாறு தான் வரும் ஓகே. அது கொஞ்சம் பார்த்து போடுங்க ஏன்னா ஏவும் பியும் கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி துண்ணி வராது உண்ணி தான் வரும். அடுத்தது நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நேரமாகி இம் கூட்டல் ஆ சேர்ந்து மாவா மாறி நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடிய அப்போ யா அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு டேஷ் என்று குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது அப்படின்னா
புலி. அந்த காட்டில் புலி இருக்கிறத வச்சு தான் அதனுடைய வளத்தை வந்து மதிப்பிடும் சொல்கிறாங்க. அடுத்த யானை கூட்டத்திற்கு ஒரு டேஷ் யானை தான் தலைமை தாங்கும். எந்த யானையே நல்லா தெரியும், பெண் யானை. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். அடுத்தது கரடிகளை தேனீகளிடமிருந்து காப்பது அதன் என்னது, இந்த முடிகள். தேனீக்களிடமிருந்து காப்பது பார்த்தா அந்த அடர்ந்த முடி இருக்கும் பார்த்தீங்களா, அடர்ந்த முடிகள் அல்லது முடிகள் போட்டால் கூட ஓகே தான். ஓகேவா. அடுத்த டாபிக் பார்க்கலாம். இந்த 4 வகை குறுக்கங்கள் முடிஞ்சிடும். வரக்கூடிய டாபிக் பார்ப்போம். ஓகே, இதோ இருக்கு. வேட்கை என்னும் சொல்லை ஐகார உருக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? அந்த வேட்கை என்னும் சொல்லில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஐகாரம் வந்து என்ன மாத்திரை பெறும் அப்படின்னா வேட்கை. கடைசியாக தான் ஐ வருது. அப்போ கடைசி ஐ வரும்போது ஒரு மாத்திரை, அப்போ 1. இதே முதல்ல வந்தால் என்ன சொன்னேன், 1.5 மாத்திரை. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் கீழ்கண்ட இதில் வந்து மகர குறுக்கம் இடம்பெறல அப்படின்னா பழம் விழுந்தது, வகர வரணும், எகர வரணும், வரும் வண்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிடைத்தது மட்டும் தான் வராது, இதில் தான் வந்து வராது, இது மட்டும் தான் வராது. அடுத்தது சொல்லின் முதல் மட்டுமே இடம்பெறுவது. சொல்லில் முதல் மட்டும் எது வரும், ஔகார குறுக்கம் மட்டும் தான் சொல்லுக்கு முதல்ல வரும். ஐகார குறுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல, இடையில, கடையில் 3 இடத்துலையும் வரும். மகர குறுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியில் வரும். ஆயுத குறுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும்தான் வரும். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லை கேட்டு மரங்கள் வெயில் இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. பால் 5 வகையான பால்கள் அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இது கேட்கலாம். எதிர் பாலுக்குரிய பெயர்கள், அதாவது எதிர் சொல்ல கேட்டால் கேட்கலாம். ஓகேவா. மகளிர் அப்படின்னா ஆண்கள், ஆடவர் சொல்லலாம். பெண் அப்படின்னா ஆண், சிறுவன்னா சிறுமி, அரசன்னா அரசி, மாணவன்னா மாணவி, தோழினா தோழன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா. நம்ம சிம்பிள் நினைப்போம், அதுதான் நம்மளை ஏமாத்துறோம், தெரிஞ்சுங்க. அடுத்தது கலைச்சொல் பார்க்கலாம். தீவு அப்படின்னா ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்ட் அது தீவு. இயற்கை வளம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ். வனவிலங்கு அப்படின்னா வைல்ட் அனிமல். வன பாதுகாவல் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டார். ஓகேவா. ஓமை அப்படின்னா பேரபிள். ஓமைனா பேரபிளாக சொல்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது வந்து காடு அப்படின்னா ஜங்கிள். ஜங்கிளானது காடு. வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி. ஓகேவா. இந்த வன பாதுகாப்பில் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர், ஃபாரஸ்ட் கார்டெலாம் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். வன பாதுகாவலர் வேறு, வன காவலர் வேறு. ஓகேங்களா. ஸோ அப்போ வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வரணும். ஓகேங்களா. இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து போடுங்க. சரியா. அப்புறம் திருக்குறள் வந்து என்ன புக் பேக் கேட்டிருக்கான்றதை பார்க்கலாம். இந்த இருக்கு. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீங்கு தராத சொற்களை பேசுதல். சூப்பர். அந்த குறளை படிக்கும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோ வந்துடும். அடுத்தது டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். யாருடைய செல்வம் சான்றோர்கள் ஆராயப்படும் அப்படின்னா பொறாமை உள்ளவன். பொறாமை உள்ளவனுடைய செல்வம் தான் வந்து பார்த்தோன்னா சான்றோர்கள் ஆராயப்படும். ஓகேவா. அடுத்தது பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொருட்செல்வம்னா பொருள் கூட்டல் செல்வம். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா யாது கூட்டல் எனின். யாதெனினது யாது கூட்டல் எனின். ஆன்சர் ஆப்ஷன் சி, சாரி டி. தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி பார்த்தா தன்னெஞ்சு. ஓகே, அது தன்னெஞ்சு தான் வரும். ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் வந்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து சேரும்போது நான் நேவா மாறாது, நெஞ்சு அப்படின்போது எப்படி தான் இருக்கும். ஓகே. அடுத்தது தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா தீது கூட்டல் உண்டோ, தீதுண்டோ. தீதுண்டோ இதாக வரும். ஓகேவா. அடுத்தது ஸோ மீதி எல்லாம் ஓகே தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இயல் 3 பார்ப்போம். இயல் 3ல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாண்டு என்னும் சொல்லின் பொருள். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாண்டுனா எங்கும். அடுத்து யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னா என்ன வரும், யாண்டு கூட்டல் உலனோ. ஒரு நிமிஷங்க. யாண்டு கூட்டல் உலனோ. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா. அடுத்தது கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கல் அலை. இல்லு கூட்டல் லாவா மாறிடும். அப்போ வந்து அந்த உயிர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா
ஒற்று வந்து இரட்டாயிடும். அப்போ இல்லு 2 இல்லு வந்துடும். அந்த 2வது இல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஆவோட சேர்ந்து இல்லு கூட்டல் ஆ லாவாமரோட கல்லலை. ஓகேவா? அது புணர்ச்சி விதியின்படி வரக்கூடிய. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடலான பாஞ்சவனத்தின் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது. ஓகே, ஊர்வலத்தின் முன்னால் எது அசைந்து வந்தது? வாரணம். ஓகே, தோரணம் இல்லை, வாரணம் தான் அசைந்து வந்துச்சு. அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டும். எது? முயல் கூட நாயை விரட்டும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? அடுத்தது மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது என்னதுன்னா, மெத்தை வீடு எதை குறிக்கிறாங்க? மாடி வீடு தான் குறிப்பிடுறாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அப்புறம் பூட்டும் கதவுகள். பூட்டும் கதவுகள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடையாதுன்னா பூட்டும் குட்டல் கதவுகள். ஓகே, ஏன்னா பூட்டு கதவுகளும் பூட்டு குட்டல் கதவு அப்படின்னா பூட்டு கதவுகள் வரும். ஓகே, பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் குட்டல் கதவு போட்டாதான் என்ன ஆகும்? அந்த பூட்டும் கதவுகள். ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அது தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகே, என்னது? தோரண மேடை. ஓகே, அப்போ தோரண மேடை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தோரணம் கூட்டல் மேடை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது வாசல் கூட்டல் அலங்காரம். வாசல் அலங்காரம். ஓகே, வாசல் அலங்காரம் சி தான் வரும். அடுத்தது ஒரு பொருத்தை கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்தலாம். பொக்கிஷம். ஸோ பொக்கிஷம்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வன்றது நல்லாவே தெரியும். அடுத்தது சாஸ்தி அப்படின்னா ஜாஸ்தியாக தராங்க பாருப்பா, மிகுதி. விஸ்தாரம். விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு, ரொம்ப விசாலமாக இருக்குமான்னு சொல்ல பற்றி அதுதான். சிங்காரம் அப்படின்னா என்னப்பா சிங்காரம் பண்ணிக்கிறேன், இன்னுமா சிங்காரம் பண்ணிக்கிற, சிவி சிங்காரிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ சிங்காரம்னா அழகு. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து தேசியம் காத்த செம்மல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நான் புக் பேக் வந்து பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எங்க அப்படின்னா சாயல்குடியில் தான். விவேகானந்தரை பற்றி தான் உரையாற்றிருப்பார். ஓகேவா? முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் அப்படின்னா எந்த பேர்? அவருடைய குருவான நேதாஜி பேர் நடத்தியிருப்பார். தேசியம் காத்த செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். யார் வந்து பாராட்டின தேசியம் காத்த செம்மல்னு சொல்லிட்டு? திருவிக்கா. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் கப்ரோட்டியம். சரி, வஉசி பற்றி பார்க்கலாம். ஸோ இது புக் பேக் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை. ஸோ வழக்கு இலக்கண குறிப்பு. ஓகேவா? ஸோ இது பார்ப்போம். பந்தர் அப்படின்னும் போது பந்தல்னு வரணும். பந்தர் வந்திருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கடைப்போலி. மஞ்சுன்னு மைஞ்சு வந்திருக்கு. இது வந்து முதற்போலி. அஞ்சு மூன்றுமே மாறி இருக்கு. 5ன்னு வரணும், 5ன்னு வந்திருக்கு. இது முற்றுப்போலி. அடுத்த அரையர்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரா வரணும், ரை வந்திருக்கு. இது இடைப்போலி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் இதெல்லாம் நம்ம வந்து போட்டுவோம். இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஓகே, முடிஞ்சு. வேற என்ன இருக்கு? ஏன்னா ஒன்று மிஸ் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன். எனது வயது இதெல்லாம் நம்ம சொல்லுவோமா? இங்கே பார்ப்போம். இது இருக்கு. மூதறிஞர்னா யாரு? மூதறிஞர்னா வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வருவார். ஞாபகம் வச்சுங்க. வீரமங்கை யாருன்னா வேலுநாச்சியார். அப்படி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. எனக்கு எழுத முடியாது. மூதறிஞர்னா யாருன்னா ராஜாஜி. வீரமங்கைனா வேலுநாச்சியார். பாஞ்சாலங்குறிச்சி வீரன்னா யாரு? வீரபாண்டிய கட்டணம் ஒருத்தர் தான். வெள்ளையரை எதிர்த்த தீரன் யாரா? தீரன் சின்னமலை. கொடி காத்தவன் வந்து யார் தான்? திருப்பூர் குமரன். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையின் இலக்கணம். எளிமையின் இலக்கணம் யாரோனா வருவாங்க. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையின் இலக்கணமாக வாழ்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா காயத்தேமில் தான் வருவார். அடுத்து தில்லையாடியின் பெருமை வந்து பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை. அடுத்து கப்பலுடைய தமிழ் யாரு? வஉசி. பாட்டுக்குறுப்புலவன் யாரு? பாரதியார். விருதுப்பட்டி வீரர் யாருன்னா விருதுப்பட்டி, விருதுநகர் மாவட்டம் விருதுப்பட்டியில் பிறந்த காமராசர். கல்லுக்கடை மறியல் பெண்மணி யாரு அப்படின்னா நாகம்மை. ஓகே, நாகம்மை தான் வந்து பார்த்தா இந்த கல்லுக்கடை மறியல் ஈடுபட்டிருப்பாங்க. அடுத்தது மணியாட்சியின் தியாகி. மணியாட்சி ரயில் நிலையத்தில் வந்து பார்த்தா டிஎஸ் துறையை சுட்டு கொன்ற வாஞ்சிநாதன் தான் வருவார். ஓகேவா? இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய விஷயம் தான். இதில் பார்த்து நம்ம போடணும். ஓகேவா? இதில் ஒன்று மட்டும் எனக்கு தெரியல, பார்ப்போம். யார்? இது எளிமையின் உருவம். அது யாரா தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது கலைச்சொல் அறிவோம். கதை பாடல் அப்படின்னா பேலட். கதை பண்ணது பேலட். துணிவு அப்படின்னா கரேஜ்.
தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல் அப்படின்னா எலோகேஷன், பேச்சாற்றல் எலோகேஷன், ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி, அதை யூனிட்டின்னு நம்ம சொல்ல பார்த்தீங்களா, முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன், ஓகே, சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு நான் புக் பேக் வந்து பார்க்கலாம். ஓகே, வேயா மாடம் எனப்படுவது. ஸோ வேய மாடம் எனப்படுவது பார்த்தீங்கன்னா சாந்தினால் பூசப்படுது தான் வேயா மாடம், ஓகேவா. அதானே சாந்தினால் பூசப்படுது, வைக்கோல்னு வருது, வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, சாந்தால் தான் பூசப்படும், ஓகேவா. ஸோ கொஞ்சம் டவுட் ஆகி போச்சு. அடுத்தது உறவு நீர் அழுவம், இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? அழுவம்னா என்ன அப்படின்னா, அழுவம்னா இங்கே கடல், ஓகேவா. அடுத்தது கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன, கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவனன்னு பார்த்தீங்கன்னா மரக்கலங்கள். அடுத்தது தூண் என்னும் பொருள் தரும் சொல் என்ன? தூண்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. தூண்னா தூண் அளவுக்குனா மதலை தான், அதான் அந்த இது. அடுத்தது கவின்மிகு கப்பல் அப்படின்ற ஒரு இந்த அகநானூறு வரக்கூடிய இந்த பாடலுக்கு உண்டான புக் பேக் பார்க்கலாம். இயற்கை வங்கூழ் ஆட்ட, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். இப்போ வங்கூழ்னா என்ன அப்படின்னா காற்று. அடுத்தது மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர், எங்கே? வங்கத்தில் ஏறி, அதாவது கப்பல் ஏறி, அது கப்பல் தான் வங்கன்னு சொல்லியிருக்காங்க. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது என்ன? இது கடல் தான், கடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா புலால் நாற்றம் அடிக்கும், மாமிஸ் நாற்றம் அடிக்குன்றத சொல்கிறாங்க. அடுத்தது பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெருங்கடல் எப்படி பிரிக்கலாம்? பெருமை கூட்டல் கடல், ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாரி பி, பெருமை கூட்டல் கடல் தான் வரும். அடுத்து இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றாகி, இன்றாகி தான் வரும். அப்போ இன்றாகி அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது எதுகை இடம்பெறாத இணை எது? ஓகேவா, எதுகை அப்படின்னா இங்கே லா, ரெண்டாயிரத்து ஒன்றே இருக்கும், இங்கே ngா வந்துருச்சு, இது ஓகே வரும். அசை சைசை வந்துச்சு, லாலா வந்துச்சு, அப்போ இதுதான் வராது. இரவு, இங்கே இரவு வந்துக்கு, இந்த இறக்கை, இறக்கை வந்து ஓகே, இங்கே வேற இருக்கு, ஓகே, அப்போ தான் வராது. அடுத்தது பொறுத்துக்கு பார்க்கலாம். வங்கம், வங்கம்னா என்னது அப்படின்னா கப்பல், ஓகே. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டு வந்தா நீகான். எல் அப்படின்னா பகல். மாட உள்ளரினா கலங்கரை விளக்கம், நான் வச்சு, மாட உள்ளரினா கலங்கரை விளக்கம் நான் வச்சு, ஓகேவா. அடுத்து தமிழரின் கப்பற்கலை, அதில் வரக்கூடிய புக் பேக் வந்து பார்க்கலாம். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது எது அப்படின்னா ஓடம். சிறிய நீர்நிலை வந்து ஓடத்திலே வந்து கடந்துருவாங்க. இந்த முதல் மரியாதை படத்தை கூட பார்த்தீங்கன்னா இந்த ஓடம் பார்த்துருப்போம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுவது என்னது? முன்னீர் வழக்கம், மகடோர் இல்லைன்னு சொல்லுது. அடுத்த கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி என்ன அப்படின்னா சுக்கான். சுக்கான் தான் கரெக்டாக செலுத்த முடியும். அடுத்தது கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் ஆணிகள் டேஷ் மராணிகள், சரியா. கப்பல் வந்து பயன்படும் அந்த மராணி, ஏன்னா அந்த இரும்பாணி பயன்படுத்தா, துருபிடிச்சவங்க மராணி பயன்படுத்தா, அது என்ன பேர் அப்படின்னா தொகுதி. அடுத்தது கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது என்ன அப்படின்னா நங்கூரம், தெரியும், நல்லா நங்கூரம் மாதிரி வந்து நச்சுன்னு போகிறதுன்னு கூட பார்த்தீங்கன்னா சச்சின் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லுவார்? தளபதி விஜய் சொல்லுவார். அது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் என்னது? கண்ணடை. இழைத்த உருவத்தில் காணப்படும் உருவங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணடை, ஓகேங்களா. அடுத்தது எரா. எரானா என்ன அப்படின்னா அடிமரம். எரானது அந்த கப்பலுடைய பகுதி பொருட்கள். எரானா என்னது? அடிமரம் ஒன்று. அடுத்தது பருமல். பருமல்னா என்ன அப்படின்னா குறுக்கு திசை, குறுக்கு மரம். பருமல்னா அந்த குறுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீகாமன். மீகாமன்னா யார் அப்படின்னா கப்பலை செலுத்துபவன். அடுத்தது காந்த ஊசி அப்படின்னு திசை காட்டும் கருவி, ஓகே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்கடல் அடியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜூல்ஸ் வெர்ன் அறிவியல் புனைக்கதையின் தலைமகன் சொல்லக்கூடிய அவர் எழுதின அந்த ஒரு நூல். அதில் எதுவும் புக் பேக் இல்லை, இலக்கணத்துக்கு புக் பேக் பார்க்கலாம். எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்ன அப்படின்னா இயற்சொல். எல்லாருக்குமே விளங்கும், படித்தவன் படிக்க எல்லாருக்குமே புரியும், அதுவே இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது என்ன அப்படின்னா பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் வந்து திரிசொல். அது வந்து அர்த்தத்தை தரக்கூடியது, ஏன்னா படித்தவருக்கு மட்டுமே புரியக்கூடியது.
அடுத்தது வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி என்ன அப்படின்னா சமஸ்கிருதம். வடமொழி சமஸ்கிருதம். இயற்சொல் கீழ்கணக்கு பொறுத்துக்கு பார்க்கலாம். இந்த பொறுத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் எல்லா எக்ஸாம்லையும் வந்து கேட்பாங்க. ஸோ பொறுத்துக்கெல்லாம் நல்லா படிச்சு வச்சுங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படிங்கும்போது இயற்சொல் அப்படின்னா சோறு. சோறு வந்து இயற்சொல். அடுத்தது திரிசொல். திரிசொல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அழுவம். அழுவம் என்பது திரிசொல், கடவுள். அடுத்த திசைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா திசைச்சொல் வந்து ரத்தம். ரத்தம் வராது, வட சொல் வந்துடும், ஏன்னா குருதி. திசைச்சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெற்றம். வட சொல் தான் ரத்தம். ஓகே, முடிஞ்சு போச்சு. அடுத்தது வேற என்ன டாபிக் இருக்கு? எழுதினால் இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, கலைச்சொல் பார்த்துருவோம். கலங்கரை விளக்கம் அப்படின்னா என்னன்னா லைட் ஹவுஸ். அது கலங்கரைனா லைட் ஹவுஸ். பெருங்கடல் அப்படின்னா ஓஷன். கடல்னா சீன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா மெரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா மெரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா சப்மெரைன் சொல்லுவாங்க. துறைமுகம் அப்படின்னா ஹார்பர். புயல் அப்படின்னா ஸ்டாம். மாலும் அப்படின்னா சாய்லர். நங்கூரம் அப்படின்னா ஆங்கர். கப்பல் தளம் அப்படின்னா ஷிப்யார்டு. ஓகே, இதில் வந்து நமக்கு ஷிப்யார்டுன்றது கொஞ்சம் குழம்பும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புயல்னா ஸ்டாம்ன்றது குழம்பும். அதேமாதிரி பெருங்கடலும் போது சீன் போட்டுருவோம். நீர்மூழ்கி கப்பல், ஏன்னா ஷிப்யார்டு நீர்மூழ்கி கப்பல் இது ரெண்டுமே குழம்பும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். அதேமாதிரி கடல்வாழ் உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன்றது தெரியும், கிரியேச்சர் அது நமக்கு விட்டுருவோம் டப்புன்னு. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, அது கொஞ்சம் பார்த்து போடுங்க. குழப்பானதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க. ஓகே சார், அடுத்த இயல் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? மயிலுக்கு தான் ஊமை காட்டி சொல்லியிருப்பாரு. பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னா வெறுப்பு. வெறுப்புனா மலைன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அடுத்தது எடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சரி, மாற்றி சொல்லிட்டேன். ஏடு எடுத்தேன். இந்த ஏ டூ மட்டும் டே மட்டுனேன். ஏடு எடுத்தேன். ஓகே, நான் தமிழ் கொஞ்சம் வீக்கு பார்த்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நடத்தத்துலாம் குறை இருக்காது, படிக்கும் மொத்தம் கொஞ்சம் மாற்றி படிச்சிடுவேன். நான் தான் வீக்கே தவிர நம்மளுடைய ஸ்டூடெண்ட் யாருமே தமிழில் வீக் கிடையாது. சரிங்களா? ஓகே, அப்போ ஏடு எடுத்தேன்னா ஏடு கூட்டல் எடுத்தேன். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது துயின்று இருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. துயின்று கூட்டல் இருந்தார். துயின்று கூட்டல் இருந்தார்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி அப்படின்னா என்றுரைக்கும். ஓகே, என்று கூட்டல் என்றுரைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது கழனி. ஓகே, கழனினா என்ன அப்படின்னா வயல். அடுத்தது நிகர். நிகர்னா சமம். பருதி அப்படின்னா கதிரவன், சூரியன்றத்தை பார்த்துருந்தோம். முகில்னா மேகம், இதே நம்ம பார்த்தாச்சு, அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அழியா செல்வம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் சொல்லிட்டு எதை சொல்றாங்க? கல்வி தான். அதான் யாராலையும் பறிக்க முடியாது. கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறு இல்லை அப்படின்னா கல்வியை போன்ற கேடு இல்லாத, யாருக்கும் கேடு விளைவிக்காது, தமக்கும் கேடு தராது. பி. அடுத்தது வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வாய்த்து குட்டல் ஈயின். வாய்த்தீனா வாய்த்து குட்டல் ஈயின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது கேடு இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுதினா கேடு குட்டல் இல்லை. கேடு தான் வரும். அடுத்து எவன் குட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி பார்த்தா எவன் ஒருவன். எவன் ஒருவன், அந்த இன்னும் வரக்கூடாது, அப்படியே எவன் ஒருவன் வருதா பாருங்க. சி, அதான் கரெக்ட். ஓகே, அடுத்தது அடுத்த புக் பேக் பார்ப்போம். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது? காலம் அறிதல். கல்வி இல்லாத நாடு டேஷ் என்னது? விலக்கில்லாத வீட்டுக்கு சமன் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுகிறது உயர்வு கூட்டல் அடைவோம். உயர்வு கூட்டல் அடைவோம், இதான் டெல்லி. இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து இவையெல்லாம். இவையெல்லாம் இங்க ஒரு தோ இருக்கு பாருங்க, இதோ அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது பகுபதம் பகாபதம். ஓகே, இந்த விஷயம் பார்க்கலாம். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமை எண்ணிக்கை மொத்தத்தின 42. எழுதினான் என்பது எப்படி பிரிப்பாங்க? எழுதினான் அது எழுதுதல், ஒரு வினையை குறிக்குது, அப்போ வினை பகுபதம்.
அடுத்து பெயர் பகுவதம் டேஷ் வகைப்படும் அப்படின்னா பெயர் பகுவதம் மொத்தம் 6 வகைப்படும். 6 வகையான பெயரை வந்து அப்படியே சொல்லலாம். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு என்ன அப்படின்னா இதில் இருக்கிறது வந்து இடைநிலை காலத்தை இத்து இந்து இறந்த கால நிலை நிகழ்காலன்னு சொல்லிட்டு காத்தக்கூடியது. அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. பெயர் பகுபதம் இது எது பெயர் அப்படின்னா பெரியார். அடுத்து வினை பகுபதம். ஸோ வினை பகுபதம் என்ன வரும் அப்படின்னா வாழ்ந்தான். அடுத்து இடை பகுபதம் அப்படின்னும் போது அங்கே மண் அதான் வரும். உயிர் பகுதான் நனி அப்படின்னு சொல்லும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு போச்சு. இந்த சரியான பகுதி கேட்டிருக்காங்க. போ இவ் குட் போ குட்டல் இவ் குட்டல் ஆள். போ என்பது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி, இவ் என்பது எதிர்கால இடைநிலை வரும், ஆள் என்பது பெண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? இங்கே நடக்கின்றான வந்து பார்த்தா நட குட்டல் இக்கு குட்டல் கின்று குட்டல் ஆண். நட என்பது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி, இக் என்பது சந்தி, கிறு கின்று ஆண் என்று வந்தால் அது நிகழ்கால இடைநிலை, ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? முடிஞ்சிச்சுங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கா? மூவிடம், படர்கை, கலைச்சொல் பார்ப்போம். கோடை விடுமுறை அப்படின்னா சம்மர் வெக்கேஷன். கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன். ஓகேங்களா? அடுத்தது குழந்தை தொழிலாளர் அப்படின்னா சைல்டு லேபர். பட்டம் அப்படின்னா டிகிரி வாங்கிறது. கல்வி அறிவுனா லிட்ரஸி. நீதி அப்படின்னா மாரல். சீருடைனா யூனிஃபார்ம். வழிகாட்டல் கைடன்ஸ். ஒழுக்கம் டிசிப்ளின். ஸோ இது எல்லாமே ஓகே தான். இல்லை எதுவும் நமக்கு வந்து தெரியாதுலாம் இல்லை. இது எல்லாமே நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். அடுத்தது கலைவண்ணம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேனர்ஸ்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் இருக்கான்னு பார்க்கலாம். அது இருக்கு. மயிலும் மானும் வனத்திற்கு டேஷ் தருகின்றன. என்னது? வனத்திற்கு வனப்பு. வனப்புனா அழகு. இதாக வரும். மிளகாய் வற்றலின் டேஷ் தும்மலை வரவழைக்கும். என்னது? நெடி. மிளகாய் வற்றலுடைய நெடி வந்து பார்த்தீங்கன்னா தும்மலை வரவைக்கும். ஓகேவா? அடுத்தது அன்னை தான் பெற்ற டேஷ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள். என்னது? அன்னை தான் பெற்ற மழலை. அன்னைனா தாய் வந்து பிள்ளைகளை பார்த்தா மகிழ்ச்சி அடைவாங்க. அடுத்தது வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்து வனப்பு கூட்டல் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வார்ப்பெனில். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரட்டொரு மொழிகள் பார்ப்போம். காலமே புலவர். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள். பரினா குதிரை, நாம் நல்லா தெரியும். பொருந்தா ஓசை உடைய சொல். பாய்கையால், மேன்மையால், திரும்புகையால், அடிக்கையால். சரியா? இதில் எது வரும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்புகையால். மீது எல்லாம் வேற. திரும்பகையில் இது மட்டும், இது எல்லாமே யாழ் யாழ் யாழ். ஆனால் இது மட்டும் என்னது? திரும்பகையில் வருது. அப்படிதான் பொருந்தாது. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. ஏன்னா வன்மைனா வளமான அர்த்தம் பார்த்து. அடுத்தது கட்டி கூட்டல் அடித்தல்னா கட்டி அடித்தல் யா வந்துடும். ஓகேவா? அப்போ கட்டி அடித்தல் ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான். தமிழ் இந்த ஓவிய சம்பந்தமான ஒரு புக் பேக் பார்க்கலாம். குகை ஓவியங்களின் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களின் ஒன்று என்ன அப்படின்னா மண் துகள். குகை ஓவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண் துகள் தான் பயன்படுத்தினாங்க, எண்ணெயெல்லாம் பயன்படுத்தலை. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலி சித்திரம் தான். அடுத்தது கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும் அப்படின்னா கோடு கூட்டல் ஓவியம். அடுத்தது செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. செப்பேடு எப்படி வரும்? செப்பு கூட்டல் ஏடு இதான் வரும். அடுத்தது எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது எழுத்தாணி. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார். நல்லாவே தெரியும், பாரதி. அடுத்து என்ன இருக்கு? கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா துணி ஓவியங்கள். ஓகேங்களா? ஏன்னா துணி ஓவியம் தான் கலம்காரி ஓவியம். இது வந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் தான் ஃபேமஸாக இருக்கும். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தனர். எதன் மீது? செப்பேடு. ஆணையம்னாலே செப்பேடு தான். அடுத்து பார்க்கலாம். தமிழ் ஒளியிடங்கள்
இதற்கு வந்துச்சு. பின்வருவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர். எழுது, பாடு, படித்தல், இதுதான் தல் விகுதி பெற்றோருக்கு இதான். அடுத்து பின்வருவற்றுள் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். முதல்நிலை என்ன அப்படின்னு வரும்? ஊறு, நடு, வீழு, எழுதல் அப்படின்னா ஊர் தான். அடுத்தது பொறுத்துக்க. ஓட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்புறம் பிடி, இது முதல்நிலை தொழிற்பெயர். சூடு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? ஒன்று இருக்கா? இது இல்லை. ஓகே தான், இது பிரச்சனை இல்லை. அடுத்தது படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர். சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர். கலைஞர்னா ஆர்டிஸ்ட். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கையெழுத்துப்படி மெனுஸ்கிரிப்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகியல் அப்படின்னா ஆஸ்தட்டிக்ஸ். தூரிகைனா ப்ரஷ். கருத்துப்படம் கார்ட்டூன். புகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ். நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் கூட பார்த்தீங்கன்னா கையெழுத்துப்படி, சிற்பம், அப்புறம் பார்த்தா அழகியல், அப்புறம் புகை ஓவியங்கள். நான் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து திருக்குறள் பார்க்கலாம். இதுக்கான புக் பேக் பார்ப்போம். இது ஒர்க்கு. டேஷ் தீமை உண்டாகும். செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். நம்ம செய்ய தகுந்த வேலையை செஞ்சிடணும். படிக்கிற வேலையை படிக்கணும். அப்படி படிக்கலாம் நமக்கு தீமை உண்டாகுது. நமக்கு தான் சொல்ல திருக்குறள். அடுத்தது தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது. என்னது? சோம்பலே இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு தான் சொல்றாரு. அடுத்து எழுத்து என்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எழுத்து கூட்டல் என்ப. எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கரைந்து கூட்டல் உண்ணும். கரைந்து கூட்டல் உண்ணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி பார்த்தோன்னா கற்றனைத்தூறும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது கற்கும் முறை. ஸோ கற்கும் முறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிழை இல்லாமல் கற்கணும். கற்கக்கூடிய முறை எப்படி இருக்கணும்? பிழை இல்லாமல் கற்கணும். அப்புறம் உயிர்க்கு கண்கள். ஸோ எது உயிருக்கு கண்களாக இருக்கும்? எண்ணும் எழுத்தும் தான் உயிர்களுக்கு கண்களாக இருக்கும். அடுத்து விழுச்செல்வம். எது? விழுச்செல்வம்னாலே கல்வி தான். கல்வி தான் நமக்கு பார்த்தோன்னா விழுச்செல்வம். அடுத்து எண்ணி துணிக கருமம். கருமம்னா செயல். ஒவ்வொரு செயலுமே நம்ம துணிஞ்சு செய்யணும். கரவா கரைந்துண்ணும். எது? காகம் தான். அடுத்தது ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விருந்தோம்பல்ன்ற கான்செப்டில் பார்ப்போம். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். என்னென்னா மழை. மழைக்கு பேர் பார்த்தீங்கன்னா மாறி. அடுத்தது நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நீர் கூட்டல் உலையில். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா மாறி ஒன்று. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது வயலும் வாழ்வும் அந்த கான்செப்ட் போகலாம். அதுக்குரிய புக் பேக் பார்த்தோம் அப்படின்னா உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவார். சேற்று வயலில் என்ன நடுவாங்க? நாற்று தான் நடுவாங்க. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர். என்ன பண்ணுவாங்க? அறுவடை செய்வாங்க. தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுதினா தேர்ந்து கூட்டல் எடுத்து. தேர்ந்து கூட்டல் எடுத்துனா ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓடை கூட்டல் எல்லாம் என்ன? ஓடையெல்லாம். ஓடையெல்லாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது நாற்று. நாற்று என்ன பண்ணோம்? நடணும். நடுதல். நீர். நீர் பார்த்தோன்னா பாய்ச்சணும். கதிரை பார்த்தோன்னா அறுக்கணும். களையை பறிக்கணும். ஓகே, நான் வச்சுங்க. இதெல்லாம் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம சிம்பிளாக தான் இருக்குன்னு நினைப்போம், அதில் தான் நம்ம சிம்பிளாக ஏமாந்துடும். அடுத்தது திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்பு உடையது. ஓகே, என்னது? பாண்டிய மன்னர். ஏன்னா பாண்டியனுடைய இரண்டாம் தலைநகர்னு பார்த்தோம். அடுத்தது இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். எந்த மலைக்கு? பொதிகை மலைக்கு தான் முதன்மை கொடுத்து பாடியிருப்பாரு. அடுத்தது திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. எந்த ஆற்றங்கரையில்? தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கு. அடுத்தது தன்பொருணை. ஓகே, தன்பொருணை அழைக்கப்படுறது பார்த்தா தாமிரபரணி தான் அழைப்பாங்க. அடுத்தது அக்கசாலை. ஸோ அக்கசாலைன்னு எதை குறிப்பிடுவாங்க அப்படின்னா பொன் நாணயங்கள் அதை பொற்சாலை தான் அக்கசாலைன்னு சொல்லுவாங்க. கொர்க்கை முத்து குளித்தல். திரிகூடமலைனா குற்றாலமலை. ஓகே, நான் வச்சுங்க.
அடுத்த திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி, இதில் போகலாம். அவ்வளோதான் இருக்குங்களா? அது பார்த்தாச்சு. திருநெல்வேலி பார்த்தாச்சு. அணிகளுக்குன்னு பார்ப்போம். இதோ இருக்கு. பின்னலாடை நகர் என்ன வரும்? பின்னலாடை நகர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர். மலைகளின் அரசி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கோட்டை நகரம் வந்து திருச்சி தான் மலைக்கோட்டை இருக்குது. ஏழைகளின் ஊட்டி, ஏழைகளின் ஊட்டி எங்கே இருக்குது அப்படின்னா ஏற்காடு. அடுத்தது தமிழகத்தின் தலைநகரம் எது அப்படின்னா சென்னை, நல்லாவே தெரியும். நெற்களஞ்சியம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஆடுதுறை. அடுத்தது மாங்கனி திருவிழா எங்கே நடத்துவாங்கன்னா காரைக்கால் நடத்துவாங்க. அடுத்தது மஞ்சள் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஈரோடு தான் மஞ்சள் நகரம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அடுத்தது பூட்டு நகரம், பூட்டுனாலே திண்டுக்கல் பூட்டு தான். ஓகேவா? அடுத்தது தேர் அழகு நகரம், தேர் அழகு திருவாரூர் கல்தேர் தான் ஃபேமஸ்ஸு. தெற்கு எல்லை, ஸோ தெற்கு எல்லை அப்படின்னும் போது பார்த்தா தெற்கே எல்லையாக இருக்குன்னா கன்னியாகுமரி தான் இருக்குது. புலிகள் காப்பகம் வந்து முண்டந்துறை புலிகள் காப்பகம். பட்டாசு நகரம் சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை. மலைகளின் இளவரசி என்ன வரும்? மலைகளின் ராணி வந்து பார்த்தீங்கன்னா மலைகளின் அரசினா ஊட்டி. ஏழைகளின் ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு. மலைகளின் இளவரசி யார் அப்படின்னா கொடைக்கானல். கர்ம வீரர் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர். ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பார்க்கலாம். என் தாயார் என்னை டேஷ் காத்து வளர்த்தார். என்னது? கண் இமை போல் காத்து வளர்த்தார். இதான் வரும். ஓகேவா? அடுத்தது நானும் என் தோழியும் டேஷ் இணைந்து இருப்போம். இது இஞ்சி துண்ண குறும்புகள் நகமும் சதையும் போல இதான் வரும். சரிங்களா? திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. ஓகே, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறிந்துள்ளது. அடுத்தது அப்துல் கலாமின் புகழ் எங்க? குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெல்லாம் பரவியுள்ளது. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல் என் மனதில் பதிந்துள்ளன. இது கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது நாகரிகம் அப்படின்னா சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோக்லோர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம் அப்படின்னா இரிகேஷன். ஓகேவா? அடுத்தது அயல்நாட்டின் அப்படின்னா ஃபாரினர். வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர். கவிஞர்னா போயட். நெற்பயிர் பேடி. பயிரிடுதல் கல்டிவேஷன். உழவியல் அக்ரோனாமி. ஓகேவா? உழவியல்னா பார்த்தீங்கன்னா அக்ரோனாமி. இது ஞாபகம் வச்சுங்க. இது கேட்கலாம். கல்டிவேஷன் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கூடியது. இரிகேஷன், ஹார்வெஸ்ட்டு, ஃபோல்க்லோர், அப்புறம் சிவிலைசேஷன். இது நமக்கு தெரியும். அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இயல் 8 பார்க்கலாம். புதுமை விளக்குன்ற டாப்பிக்கில் பொய்யாழ்வார் பூதத்தாழ்வாரை பற்றின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இடர் ஆழி நீங்குகவே. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இடர்னா என்னது? துன்பம். ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார்த்தீங்கன்னா ஞானம் குட்டல் சுடர். ஆன்சர் ஆப்ஷன் சி. இன்பு குட்டல் உருகு என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது பார்த்தா இன்புருகு. சி. அடுத்தது அன்பு. அன்புனானது அன்பு எதை வச்சுப்பாங்க? அன்பு வந்து பார்த்தீங்கன்னா தகலி. அன்பே தகலிய ஆற்கடை நெய்யாக. அப்போ ஆர்வம். ஆர்வம்னா என்ன அப்படின்னா நெய். அடுத்தது சிந்தை. சிந்தையா இங்கே எதை சொல்கிறாங்க? சிந்தை வந்து பார்த்தீங்கன்னா இடுத்திரி. அந்த திரியை தான் சிந்தையாக சொல்கிறாங்க. ஞானம் தான் ஒளி விளக்கு. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறம் என்னும் கதிர்ன்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். காந்தியடிகள் எப்போதும் என்னது? வாய்மையை பேசினார். அதான் வரும். அடுத்தது இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து இருப்பது பார்த்தீங்கன்னா இனிமை குட்டல் சொல். அறம் குட்டல் கதிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்வது பார்த்தீங்கன்னா அறக்கதிர். அறக்கதிர் ஈக்கு வரும். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா இளமைக்கு ஆப்போசிட் என்ன வரும்? முதுமை. அடுத்தது விளைநிலம். விளைநிலம் என்ன வரும்? விளைனா என்னதான் அந்த எது வந்து விளைவிப்பாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இன்சொல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளைநிலமாக இருக்கும். விதை எதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விதையாக போடணும்? ஈகை எதை நம்ம வந்து விதையாக போடணும்? எது கலை? கலை வந்து பார்த்தீங்கன்னா வன்சொல் தான் கலை. உண்மையை தான் நம்ம உரமாக போடணும். ஓகேவா? அடுத்து ஒப்புரவு நெறி. ஓகேவா?
இந்த ஒப்புரவு வந்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் பற்றின விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான புக் பேக் வந்து பார்க்கலாம். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஷ் நெறி அப்படின்னா பொது உடைமை நெறி. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் பார்த்தீங்கன்னா பொது உடைமை நெறி. ஞாபகம் வச்சுங்க. செல்வத்தின் பயன் ஒப்புரு வாழ்வு. செல்வமே மற்றவன் கொடுத்து வாழ்தான். அந்த வறுமையை பிணி என்னும் செல்வத்தை டேஷ் என்று கூறுவர். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யாரு? பாரதிதாசன். நம்ம மேற்கோள் காட்டியிருந்தோம், பார்த்தீங்கன்னு தெரியல. எளிது எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ எளிதுக்கு ஆப்போசிட் என்னது? அரிது. ஈதல் ஈதலானது ஏற்றல். அந்நியர் அப்படின்னா உறவினர். இரவலர்னா புறவலர். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். அடுத்த உண்மை ஒளி. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் முக்கியமானது வராது. சரி, ரொம்ப போயிட்டணும். வந்து இருக்கு. நெல்லையப்பர் கோயில் எங்கே இருக்குது? திருநெல்வேலி இருக்குது. முதலாளர்கள் மொத்தத்தின பேர் 3 பேர். சொற்களை பேச வேண்டும். என்னது? இன்சொல்ல தான் பேசணும். அறநெறிச்சாரம் பாடல் எழுதினா முனைப்பாடியா திருமுனைப்பாடி நாட்டில் இருக்காரு. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் அப்படின்னா என்னது? அறநெறிகளை தொகுத்து கூறுவது அறநெறிச்சாரம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ வேறு என்ன இருக்குது? ஸோ ஆல்மோஸ்ட் டன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள். ஸோ குறிக்கோள்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ். செல்வம் அப்படின்னா வெல்த். லட்சியம்னா ஆம்பிஷன். பொது உரிமை அப்படின்னா கம்யூனிசம். கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி. அயலவர்னா நெய்பர். வறுமைனா பாவர்ட்டி. ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி. நற்பண்பு அப்படின்னா கர்டசி. ஓகே, இந்த ஒப்புரவு நெறி, நற்பண்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். பொது உடைமையை மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? மீதி எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. அடுத்தது டேஷ் ஒரு நாட்டின் அரண் அன்று. இது ஒரு நாட்டோட அரணா இருக்காது. காடு, வயல், மலை, தெளிந்த நீர். எங்க கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? எனக்கு தெரியல. அவன் நாடு நாடு தான். நாடு என்ப நாடா? இது ஒரு காரணம். நீர், நிலம், மலை, காடு. நீர், நிலம், மலை, காடு. அப்போ வயல் தான் கிடையாது. நீர், நிலம், மலை, காடு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வயல் இதான் வராது. சரிங்களா? இதான் ஒரு நாட்டுடைய அரணா இருக்காது. மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள். என்ன அப்படின்னா பிறப்பால். பிறப்பால் எல்லாமே ஒன்று தான். அதான் சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான். அடுத்தது நாடு என்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு குட்டல் என்ப. அடுத்தது கண் குட்டல் இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கண் குட்டல் இல்லாதுன்னா கண் இல்லாது. ஓகேவா? கண் இல்லாது. சரி, கண் இல்லதுவா? சரிப்பா, நான் மாற்றி படிச்சுட்டேன். அப்போ கண் இல்லது அப்படின்னா, ஏன்னா இது ரெண்டு பார்க்கும்போது தெரியுது கண் இல்லது இதாக வரும். ஓகேவா? ஏன்னா கண் இல்லாது அப்படின்னா இது ஓகே. ஆனால் கண் இல்லது தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வருதோ இல்லதுன்னா இங்கே இல்லது தான் பார்க்கணும். ஓகேவா? என்ன மாதிரி பார்த்துடாதீங்க. நான் பார்த்தா பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்தா பிரச்சனை. ஓகேங்களா? கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகேவா? நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் வந்து ஓவர். இதுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக இன்னும் இயல் 3 நம்ம பார்க்கணும். இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இதோட முடிய போகுது. 3வது இயல் பார்க்கலாம். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பொறுமை. பொறுமை இருந்தால் போதும்னு சொல்கிறார். சாந்த குணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவார். எதை முழுவதும் பெறுவார்? இந்த உலகம் முழுவதையும் பெறுவார். அடுத்த மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா மலை கூட்டல் அளவு. மலை கூட்டல் அளவு. அடுத்தது தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா தன் கூட்டல் நாடு. தன்னாடுனா தன்னுடைய நாடு. அடுத்து இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா இவை இல்லாது. அடுத்தது சாந்தம். சாந்தம்னா என்ன வரும்? சாந்தம்னா வந்து பார்த்தீங்கன்னா அமைதி. மகத்துவம் அப்படின்னா என்னது? மகத்துவம்னா வந்து சிறப்பானதுன்னு அர்த்தம். சிறப்பு. தாரணினா உலகம்.
இரக்கம்னா கருணை. முடிஞ்சு. அடுத்து தன்னை அறிதல்ன்ற டாப்பிக்கை வந்து பார்க்கலாம். பிருந்தாவுடைய புக் பேக் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். கூடு கட்ட தெரியாத பறவை எது? குயில் கூடு கட்டாது. தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்து எழுதிக்கிறது தான் கூட்டல் ஒரு. தான் கூட்டல் ஒரு. சி. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியமிகு தலைவர் காயத்தை மில்லத்தை பற்றி பார்க்கலாம். இதுக்கு புக் பேக் கொடுத்துருப்பாங்க. எப்படியும் காயத்தை மில்ல டேஷ் பண்புக்கு உதாரணமாக திகழ்ந்தார். என்னது? எளிமை பண்புக்கு. காயத்தை மில்லத்து என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? சமுதாய வழிகாட்டி. சுற்றுலா வழிகாட்டி இல்லை, சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காயத்தை மில்ல டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். எந்த இயக்கத்தில்? ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். காயத்தை மில்ல தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் இது? நாடாளுமன்றம் தான் பேசியிருப்பார். எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது பார்த்தீங்கன்னா எதிர்கூட்டல் ஒலித்தது. எதிர்கூட்டல் ஒலித்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி. முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி. முதுமைனா முதுமொழி வரும். அடுத்தது அடுத்து என்ன புக் பேக் இருக்குன்னு பார்க்கலாமா? பயணம். இது எது இருக்கா நினைக்கிறேன் விரிவான பகுதியில். அடுத்து இலக்கண பாட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆகுபெயர். கண்டிப்பாக புக் பேக் இருக்குது, வாய்ப்பு இருக்கு. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்ன அப்படின்னா, பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது என்னது? கை குறைகிறது. அப்போ கை என்பது சினையாகு பெயர். மழை சட சடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சட சடவென. சட வட சடன்னு சொல்லுவாங்களே, என்ன படம்? எஸ்எம்எஸ் படத்தில் பார்த்தியா? அப்போ ஜட பின்னும்போது பிறந்துன்னு சொல்லுவோம் பார்த்தியா? அப்போ அது இரட்டை கிளை. அடுத்தது அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை வரும். பல முறை வரும். ஓகேது. அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும் அப்படின்னா எத்தனை முறை வரலாம். இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதானே என்ன கொடுத்துருக்காங்களா? இப்பகுதியில் சில சொற்கள் 2, 3, 4 முறை இடம்பெற்றுள்ளன. இவ்வாறு அச்சம், விரை போன்றக்கான ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர். அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் தப்பு. அதாவது எத்தனை முறை வேண்டும் வரலாம். இங்கே நம்ம வேணால் 5 கூட கொடுக்கலாம். ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வேண்டுமானது அதான் கரெக்ட். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அடுக்கு தொடர் பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை அடிக்கடிக்கு வரலாம். இவ்வளோதான்றது லிமிட்டட். பல முறை கூட வரலாம். அதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பாக சொல்ல முடியாது. ஓகே, மீதி எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, முடிஞ்சு போச்சு. நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தோன்னா முடிச்சுட்டோம். இது புக் பேக் இருக்கான்னு பார்ப்போம். அந்த ஒரு கலைச்சொல் அறிவோம். சமயம் அப்படின்னா ரிலீஜியன். எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி. ஈகைனா சேரிட்டி. கண்ணியம்னா டிக்னிட்டி. கொள்கைனா டாக்ட்ரைன். தத்துவம்னா பிலாசபி. நேர்மை இன்டெகிரிட்டி. வாய்மை சின்சியாரிட்டி. உபதேசம் ப்ரீச்சிங். வானியல் ஆஸ்ட்ரானமி. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழப்பக்கூடியதான். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கிட்டு ரொம்ப நல்லது. ஓகேவா? இதில் எது படிக்கிறத விட எல்லாமே படிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இதோட எனக்கு தெரிஞ்சு முடியுது. ஆமாம், முடிஞ்சு போச்சு. ஓகே, 7ஆம் வகுப்பு புக் பேக்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க. சப்போஸ் இதில் எதனா தவறு இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் நான் தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நானும் பார்த்து தான் பண்ணேன். மேக்ஸிமம் வராது. 99% வராது. ஏதாவது 1 or 2 கொஷின் வரலாம். அது எப்போவுமே வரக்கூடியதான். நம்ம எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக பார்த்தாலுமே ஒரு 2 கொஷின் வந்து பார்த்தோன்னா மேனுவல் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா தவறுது வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை கவர் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இருந்தால் நான் கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துகிறேன். நம்மளுடைய டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க துரோணா மிஷன் அப்படின்ற சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கிய தகவலை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அல்ஃபன் துரோணா அகாடமி. தேங்க்யூ.